கத்திரப்ப சோஸ்திரம் தேவானைவர் ஆசிரியப்பாராக. இந்த மாலை வேளையில் மறுபடியுமாக நம்ம இணையதளத்தை இணைந்து தேவனை ஆராதிப்பது கடவுளுக்கு சோஸ்திரம். கண்களை மூடி நம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவன் நல்லவன், பசுத்த ஜீவன் உள்ள தேவன், இந்த ராத்திரி வேலை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கிறோம். கிருபினால் நிரப்பி நீர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஆராதிக்க துதிக்க மயப்படுத்த கிருபை செய்தீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சரீரத்தை தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே ஆவின் பிரகாரமாக நீர் எங்களை ஒருமனப்படுத்தி அப்பா ஆராதிக்க செய்த இந்த கொடுத்த சக்கரை நன்றி செலுத்த தொடர்ந்து ஆசீர்வதியை வழி நடத்தும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவே இனி நாம் ஜெபிக்கலாம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாட கேட்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். நான் ஓசானா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி
வேத பாட வாசி கேட்போம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 23 வரை, பின்பு வசனங்கள் 35 முதல் 43 வரை. மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 23 வரை, பின்பு வசனங்கள் 35 முதல் 43 வரை. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். 35ஆம் வசனம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்முடனே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை அவர்களுக்கு அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இது கடவுள் செய்தி. கடவுளுக்கு நாமத்துக்கு சோஸ்டம் உண்டாவதாக. நாம் தலைகளை வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவர் நல்லவனே, பரிசுத்த ஜீவன தேவன், இந்த ராத்திரி வேலை நோக்கி அப்பா பித்தனை அழைக்கிறோம். கிருபையின் தேவன் அப்பா வாரும். எங்கள் ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தி சிறப்படுத்தி ஆசீர்வதியும். நாங்கள் உமக்குள் வாழுகிறபடியால் ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுது வெற்றி கொடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே தோல்வி இல்லாதபடி எங்களை பலப்படுத்தி சிறப்படுத்தி ஆசீர்வதிக்க தேவன் நன்றி. எங்களை முற்றிலும் கர்த்தரால் படைக்கிறோம், பாதுகாத்தரலாம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கர்த்தரை பாதம் சோஸ்திரம். தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கிருபை எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாசித்த பாகத்தில் பார்த்தோம்னா அவ்வீரோட கதையை நாம் பார்க்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 22 23 வரை, பின்பு 35 முதல் 43 வரை. அவ்வீரு என்றவன் அவன் ஜெபால தலைவனாக இருக்கிறான். அவனோட மகள் சுகவீனமாக இருக்கிறார். 12 வயது மரண தருவாயில இருக்கும் பொழுது அவன் அவ்வீரு மகளுக்கு சுகத்தை பெறும்படியாக இயேசு இடத்தில்
வருகிறவராக இருக்கிறான். யவீரு யாருன்னு சொன்னால் அவங்க வந்து ஜெப ஆலயத்தில் தலைவராக இருக்கிறவராக இருப்பார்கள். ஜெப ஆலயத்தில் ஆராதனைக்கு பொறுப்பாளர். வார வாரம் அங்கு நடைபெறும் அந்த பள்ளிக்கூடத்திலும் அவர்கள் பொறுப்பாளராக இருப்பார்கள். அதே வேளையில் ஆலய கட்டடத்தை பராமரிக்கிறதும் அவங்களோட கடமையாக இருக்கும் ஜெபால தலைவன். ஸோ அவங்க வந்து பரிசேயருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவராக இருப்பார்கள். பரிசேயர்கள் அவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால் இயேசுவை அவர்கள் பின்பற்றக்கூடாது என்று சொன்ன ஒரு கட்டளையை கொடுத்திருப்பார்கள். ஆனால் இங்கே யவீரு தன் மகளுக்காக இயேசுவை தேடி வருகிறவராக இருக்கார். பரிசேயர்கள் இயேசுவுக்கு பின்பற்றக்கூடாது என்ற கட்டளை கொடுத்திருந்தாலும் இங்கே தேடி வராரு. அவர் முகக்குப்புற விழுந்து இயேசுவை கேட்குறாரு, என் மகள் 12 வயசு மகள், அவர்கள் நீங்கள் சுகத்தை கொடுங்க, தொட்டு சுகத்தை கொடுங்கள் என்று சொன்ன உடனே இயேசு சொல்கிறார், சரி நான் வரேன் என்று சொல்கிறார். இயேசு போய்கொண்டு இருக்கும்போது யவீரு வீட்டுக்கு இங்கே தான் ஒரு திருப்பமே நடக்குது. என்ன நடக்க, இன்னொரு சம்பவம் அதை நடைபெறுகிறது. 24ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். அது 10 வசனத்தில் ஒரு பெண், பெரும்பாடுபட்ட ஸ்திரீ, 12 வருடமாக அவள் பாடுபட்டு கொண்டிருக்கிறாள். இயேசுவை ரகசியமாக போய் அவரோட சால்வையை தொட்டா தனக்கு சுகம் வரும் என்று சொல்லி நம்பி விசுவாசுடனே ரகசியமாக வந்து தொடுகிறவளாக இருக்கிறாள். அவள் சுகத்தை பெறுகிறவளாகவும் இருக்கிறார். ஆனால் இயேசுக்கு வந்து வல்லமை வெளியே ஆனது அவருக்கு உணர்கிறார். அவள் விசுவாசம் தொடும் பொழுது வல்லமை இயேசு வாழ்க்கையிலிருந்து உள்ளிருந்து வெளியானதே இயேசு உணர்ந்தபடியால் திரும்பி கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது? எல்லாரும் சொல்றாங்க, இயேசுவே எவ்வளவு பேர் நெருக்கிக்கிட்டு வரும்பொழுது யாரு தொட்டா நம்மளுக்கு என்ன தெரியும்? இயேசு சொல்ற, இல்லை ஒரு தொட்டீங்க, எனக்கு தெரியும், ஏன்னா வல்லமை என்னை விட்டு புறப்பட்டு போனது நான் அறிந்தேன் என்று சொல்றாரு. இப்போதான் அந்த பெருபாடுபட்ட ஸ்திரீ பயந்தத்தோட சொல்றா, நான் தான் தொட்டேன்ட்டு. இந்த சூழ்நிலையில் 35ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இந்த சூழ்நிலையில் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவ்வீரு வீட்டில் இருந்து ஒருவர் வராரு, வந்து சொல்றாரு, இயேசுவை வருத்தப்படுத்தாதுங்க, ஏன்னா அவ்வீரோட மகள் மரித்து போனாள் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே இப்போதான் இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. உடனே அவ்வீரோவை பார்த்து, பயப்படாதே, நம்பிக்கையாயிரு. இந்த சூழ்நிலை நீங்க பார்க்கும்பொழுது அவ்வீரோட மனம் எப்படி இருந்திருக்கும், என்ன யோசித்திருப்பாரு அவரு? இந்த தாமதம் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வீர் யோசித்திருக்காங்க, இயேசு என் மகளுக்கு சுகம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அந்த நடுவில் அந்த பெண் வந்து தடுக்காமல் இருந்தால் இயேசு என் நேரம் என் வீட்டுக்கு வந்திருப்பாரு, என் மகளே அவர் சுகப்படுத்தி இருப்பார் என்றது ஓடி இருக்கும் மனசுல, இல்லையா? நேரம் ஆயிடுச்சு. அந்த நேரத்திலையும் தெய்வன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். காலம் சென்றுச்சு, முடிஞ்சு. அவங்க மரித்தால் மரணம் என்று சொல்லும் பொழுது முடிந்தது, கடைசி என்று சொல்லும் பொழுது இயேசு அஞ்சாத்தை சொல்றாரு, பயப்படாத, நம்பிக்கையாயிரு என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். இதுதான் எவ்வளவு யோசித்து இருக்கலாம், யாரோடது முக்கியம் இந்த நேரத்தில்? ஏன்னா இயேசு கேட்கிறாரு, யாரு என்னை தொட்டது என்று சொல்லி தேடுறாரு. அது என்ன முக்கியமா? இங்கே மகள் மரிக்க இருக்கிறாள், மரண தருவாயில இருக்கிறாள். இவர் யார் இவரை தொட்டாரு சொல்லி தேடிட்டு இருக்கிறாரு. அது என்ன முக்கியமா? அதான் அவர் வல்லமை போயிருச்சு, அவங்களுக்கு சுகப்பட்டுட்டாங்க. அதுக்கு மேலே வேற என்ன இருக்கு? முக்கியமானது என்னது? நம்மளும் அதே தான் நம்ம உள்ளத்தில் நினைப்போம். மற்றவர்கள் பார்க்கிலும் என்னோட இது முக்கியம் இல்லையா? நம்ம சில நேரத்தில் நம்ம சாட்சிகளை கேட்கும் பொழுது அநேகர் சாட்சிகள் சொல்லுவாங்க, இவங்க நான் ஜெபித்தேன், தேவன் எனக்கு உடனே சுகத்தை கொடுத்தார். என் தாயார் எப்பொழுதும் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அவர்கள் ராத்திரி வேளையில்
யூடியூப்பில் பிரசங்கத்தை கேட்பாங்க. சில சாட்சிகள், நிறைய சாட்சிகளும் அவர் கேட்டு ஜெபிக்கிறவராக இருப்பார்கள். ஸோ சிலவங்க சாட்சி சொல்லுவார்களாம், ஒரே வாட்டி தான் நான் ஜெபித்தேன், தெய்வன் ஜெபத்தை கேட்டு அவர் உடனே கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சார்கிட்ட சொல்லுவாங்க, நான் எத்தனையோ வருஷமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தெய்வன் ஒன்றும் கொடுக்கலையே, ஜெபத்தை கேட்கலையே கடவுள் என்று சொல்லுகிறவராக. அதே போல் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம், அவங்க ஒரு வாட்டி ஜெபிச்சுட்டாங்க, தெய்வன் கொடுத்துட்டாரு. நான் அத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேன், எத்தனை மாதமாக ஜெபிக்கிறேன், எத்தனை நாட்களாக ஜெபிக்கிறேன், ஏன் தெய்வன் என் ஜெபத்தை கேட்கவில்லை? அதையும் அவ்வளோ யோசிச்சிருக்கலாம். எனக்கு நான் என்னோட இதான் முக்கியமான பிரச்சனை. நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பிரச்சனை தான் பெருசாக தெரியும். மற்றவர்களோட பிரச்சனையை பார்க்கும் பொழுது நம்மளோட பிரச்சனை தான் பெருசாக தெரியும். ஆனால் இயேசு எல்லாத்தையும் சமமாக செய்கிறவராக இருக்கிறார். அங்கே அந்த பெருபாடுபட்ட இஸ்திரிக்கு சுகத்தை கொடுத்து அவளை ஸ்திரப்படுத்துவது அவரோட கடமை. அதை அவர் சரியாக செய்கிறவராக இருக்கிறார். அதே வேளையில் அவ்வீர்கிட்ட சொல்கிறாரு, பயப்படாத, நம்பிக்கையாகுது வந்து மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக. தாமதம் ஆகும் பொழுதும் தெய்வன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், கொடுக்கலையே. அவர் எனக்கு தெய்வன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, ஏன் ஒன்றும் அது வரல சொல்லிட்டு தாமதம் ஆச்சு சொல்லிட்டு நாம் பயப்படக்கூடாது. நம்ம விசுவாசத்தோட காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் நம்ம கோபம் வரக்கூடாது. 2 காரியங்கள் நம்ம அவ்வீரு வாழ்க்கையில் பார்க்கலாம். ஒன்று, அவ்வீரு அந்த சூழ்நிலையிலும் தாழ்மையாக பொறுமையாக இருந்தான். தாழ்மையாக பொறுமை. இயேசுவை போய் சண்டை போடலை. என்ன இயேசுவே, நீங்கள் சொல்லிட்டீங்க தானே என்னோட மகளுக்கும் சுகத்தை கொடுக்குறேன்ட்டு, நீங்கள் இப்போ இந்த பெண்ணு கூட பேசி நேரத்தை கடத்திட்டு இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு சண்டை போடல. பொறுமையாக தாழ்மையாக இருந்தார். பொறுமையாக காத்துட்டு இருக்கிறவராக இருக்கிறாரு. தெய்வன வாழ்க்கை எதிர்பார்க்கிற காரியங்கள் தான். நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோம். தேவனிடந்து நன்மைகள், ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்பொழுது நாம் பொறுமையாக காத்திருக்கணும், தாழ்மையாக காத்திருக்கணும். தேவன்கிட்ட போய் நம்ம சண்டை போடுவதில்ல, பொறுமையாக நம்ம ஜெபம் பண்ணி காத்து கொண்டு இருக்கும் போது தெய்வன் நமக்கு இது எப்போ கொடுக்கணுமோ அது சரியானபடி கொடுக்கிறவராக. 2வதாக நம்ம எவ்வளவு வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், அவங்க நம்பிக்கையுடனே கீழ்ப்படித்தார். நம்பிக்கையுடனே கீழ்ப்படினார். தேவன் சொல்றாரு, இங்க ஒரு நியூஸ் வருது, உன் மகள் மரித்து விட்டால் இயேசுவை நீங்க கஷ்டப்படுத்த வேணாட்டு. இயேசு உடனே திரும்பி சொல்றாரு, பயப்படாதே, நம்பிக்கையாயிரு. ஸோ அவரோட வீட்டிலேருந்து வந்தவங்க சொல்கிறத அவர் கேட்காம இயேசு சொன்ன வார்த்தைக்கு நம்பி கீழ்ப்படுகிறாரு. பொறுமையாயிரு, நம்பிக்கையாயிரு, ஒன்றை நம்புறாரு. தெய்வன் சொல்லிட்டார், இயேசு சொன்ன வார்த்தை. வேதாம்சம் வாசிக்கும் போது இயேசு நம்மளுக்கு வார வசனத்தில் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தணும். எது தாமதமாக இருந்தாலும் சரி, எனக்கு அது நான் ஏறெடுக்க ஜெபம் தெய்வன் கேட்காதது போல் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், வேத வசனம் நம்மளை பலப்படுத்தணும். வேத வசனம் வாசிக்கும் போது நம்மளை அது பலப்படுத்துகிறதாக இருக்கிறது வேத வசனம். அதான் நம்ம எந்த நேரத்தில் விசுவாசத்தை பெற்றக்கூடாது. அதான் சொல்றாரு, பயப்பட. பயம் தான் நம்மளை என்ன பண்ணோம், விசுவாசத்தை விட்டு தூரம் தள்ளிட்டு போயிடும். தேவன் மேல இருக்க விசுவாசத்தை அது எடுத்து போடுகிறதாக இருக்குது. அதனால சொல்றாரு, பயத்தை வாழ்க்கையில் உள்ள குற்றக்கூடாது. அதை நம்ம விசுவாசத்தை வைத்து நம்ம அதை வெளியாக்க வேண்டியதாக. ஒரு கதை இருக்கிறது வேதத்தில், நம்ம வாசிக்கிற 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அதில் ஒரு சம்பவம் இருக்கும். என்னன்னு சொன்னால், பிலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து அவர் போர் தொடுக்கிறவராக இருப்பாருங்க. அதில் வாசித்த 5ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, பிலிஸ்தியர்கள் 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடந்து வருவாங்க. வந்துட்டு மிக்மாசில் பாளையம் இறங்கினார் என்று போட்டிருக்கோம். உடனே சவுல் ராஜா பார்த்த உடனே அவர் என்ன செய்வார், இவர் ஆளுங்களை எடுத்துட்டு கில்காலில் வந்து வெயிட் பண்ணுவார். கில்காலில் இருந்து மிக்மாஸில் போயிட்டு அவர் போர் எடுக்கிறதுக்காக காத்துட்ருப்பார். ஸோ இங்கே தேவன் சொல்லுவார், சாமுவேல் வந்து
அவர் பலியிட்டதுக்கு அப்புறம் இவங்க போகணும் என்று சொல்லுவாங்க. சொன்ன உடனே காத்திருப்பார். யாரு? சாமுவேல் வருவார், தீர்க்கதரிசி வருவார், அது ஆசாரியர் வருவார், காத்திருக்காரு. 7 நாள் ஆச்சு. 7 நாள் ஆனோடனே உடனே சாமுவேலுக்கு என்ன வரும்? பயம் வந்துடும். ஏன்னு சொன்னா அவரோட கூட இருந்த ஜனங்கள் எல்லாமே அப்படியே விலகி போவாங்க. விலகி போகும்பொழுது இவர் பயந்துரு, ஆளுங்க இங்கே குறைஞ்சிட்டா நான் எப்படி அங்கே 30,000 பேர் 60,000 பேர் இருக்கிறாங்களே, நான் எப்படி நான் போய் சண்டை போடுறது? பயந்துட்டு சவுல் ராஜா என்ன பண்ணுவார்? அந்த பலியை அவர் எடுத்து கொடுப்பாரு. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்வார். இவர் அந்த பலி கொடுத்த உடனே என்ன நடக்கிறாரு? அவர் தாமதமாக வெயிட் பண்ண முடியும், அவர் காத்திருக்க முடியல, தாமதமாக ஆகுது. உடனே அவர் வேலையை அவர் செய்கிறவராக இருக்கிறார். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் செலுத்தான். அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறான். நீ செய்தது என்னதென்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர்கள் மிக் மாசிலே கூடி இருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. உடனே சொல்றாரு, எங்கள் மக்கள் எல்லாம் சிதறி போகிறாங்க, நீங்களும் வர்றது லேட் ஆயிருச்சு, தாமதமாயிருச்சு, அதனால தான் நான் செஞ்சுட்டு. ஏன்னா பெலிஸ்தியர்கள் மிக் மாசியில் ஆயத்தமாக இருக்கிறாங்க என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்போதான் சாமுவேல் சொல்லுவார், சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார். 14ஆம் வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். பொறுமையா இராமல் சவுல் செய்யும் பொழுது தேவன் சவுலோட சவுல் ராஜாவா இருக்கிறதுக்கு ஸ்திரப்படுத்தியிருப்பார். அவனுக்கு அப்புறம் அவனோட குடும்பம், அவனோட பிள்ளைகள் வருவதற்காக தான் தேவன் அவனுக்கு அந்த ராஜ்யத்தை எதிர்படுத்தினார். தேவன் வார்த்தைக்கு விரோதமாக போகும்போது நேரம் ஆக 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 தாமதிக்க அவர் என்ன பண்றார்? பயத்துல இவர் பலி கொடுக்கிறவராக இருக்கார். தேவனோட கட்டளைக்கு மாறாக செய்கிறவராக. ஏன்னா தேவனோட கட்டளை ஆசாரியர்கள் தான் அந்த பலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவன் செய்கிறவனாக இருக்கிறான். தேவனோட கட்டளைக்கு எதிர்ப்புறமாக செய்கிறவனாக இருக்கிறான். நீங்கள் அதை 1ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை சவுல் ராஜா தேவன் வெற்றி கொடுப்பாரு. அவர் போய் அந்த பிலிஸ்தர்களை தோக்கடித்து விடுவார். ஆனால் ராஜ்ய பாரம் போயிருச்சு. அந்த ராஜ்யம் சவுல் குடும்பத்தில் இருந்து தேவன் எடுத்து தாவீதுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் நினைச்சது வெற்றி கிடைச்சி. ரொம்ப நிறைய நேரத்தில் செய்கிற தவறான காரியங்களை தான் நம்ம சூழ்நிலை பார்க்கும்போது இது தாமதமாக இருக்க தேவன் அவர் சொன்னதை நம்மளுக்கு செய்யலை என்று சொல்லும்பொழுது நம்ம தேவனுக்கு விரோதமாக செஞ்சிடறோம். தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக செஞ்சிடறோம். ஏன்னா இது இந்த நேரத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இப்போ சவுலுக்கு தெரிஞ்சிருக்கணும், சவுல் ராஜாக்கு அது ஜனங்கள் எல்லாம் செதறி போனாலும் ஒரு 10 பேரை வச்சு 30,000 பேரை தோக்கடிப்பதற்கு தேவனால் முடியும்ன்ற நம்பிக்கை சவுலுக்கு இருந்திருக்கணும். ஏன்னா தேவன் மேல நம்பிக்கை. ஆனால் அவரு ஜனங்கள் மேல நம்பிக்கை வச்சாரு. அந்த பயம்
தேவன் மேலே இருக்க நம்பிக்கை எடுத்து போயிட்டுருச்சு. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் உலகத்தில் நம்ம சில காரியங்கள் பார்க்கும்போது பயம் தாமதமாக ஆக ஆசீர்வாதம் தாமதமாக ஆக இந்த பயம் தேவன் மேலே இருக்க விசுவாசத்தை எடுத்து போடும்பொழுது ஆனால் நம்ம நினைச்சது நம்ம நிறைவேற்றிடலாம். ஆனால் தேவன் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாக இருப்போம். நம்ம சந்ததிக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாக இருப்போம். நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வீரு போல அது சூழ்நிலை அது எல்லாம் எதுவுமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் தேவன் சொல்றார், நம்பிக்கையாயுது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை எல்லாம் அது காலம் அப்படியே தாமதமாயிட்டே போகுது. தேவன் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல இருக்கு, எனக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்காதது போல இருக்கு. என் வாழ்க்கையை நானே தான் சரிப்படுத்தி கொள்வோம் என்று யோசித்து அவ்வீரு செய்யல. நம்மளும் அதே போல செய்யக்கூடாது. அவ்வீரு போல தாழ்மையாக பொறுமையா காத்திருக்கணும். நம்பிக்கையுடனே கீழ்ப்படியணும். தேவன் சொல்றாரு, பயப்படாதே, நம்பிக்கையாயுது. பயப்பட நம்பிக்கையா இருக்கும். தேவன் நிச்சயமாக வாழ்க்கை நன்மைகளை ஆசீர்வாதத்தை நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தலைக்கு வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவர் நல்லவன் பாச ஜீவன் தேவன் இந்த ராத்திரி நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கிறோம் ஆண்டவரே. வேதனை வாசித்த காரியங்கள் ஆண்டவரே எவ்வீரு வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே எவ்வீரு இடத்தில் வருகிற மகள் மரணத்தருவாயில இருக்கும் பொழுது சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீர் சுகத்தை கொடுப்பதற்காக தொடும்படியாக நீர் வந்து கொண்டீர் தெரியுது. ஆனால் தாமதமானது ஐயா. அந்த தாமதத்தை குறித்தாண்டவரே அவன் கலங்கவில்லை, பயப்படவில்லை, நம்பிக்கையோடு இருந்தான். தாழ்மையாக உம்மிடத்தை அவன் சண்டை போடவில்லை. ஏன் இயேசுவே நீர் தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், வாருங்கள் என் மகளுக்கு சுகத்தை கொடுங்கள், அதான் முக்கியம் என்று சொல்லி அவன் சண்டை போடவில்லை அப்பா. தாழ்மையாக காத்திருந்தான். ஆனால் நீ சொன்ன ஒரு வார்த்தை அப்பா, மகள் மரித்து போய்விட்டார் என்று வீட்டிலிருந்து வந்தவர்கள் சொன்ன உடனே ஆண்டவரே அவன் உள்ளம் உடைந்து போயிருக்கும். ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னீர், பயப்படாதே, நம்பிக்கையாயிரு. அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தான் ஆண்டவரே. நம்பிக்கையுடனே கீழ்ப்பணிந்தான். எந்த கேள்வி கேட்காம இயேசு பின் சென்று வருகிறவனாக இருக்கான். வீட்டுக்கு வரும் இயேசு பார்த்து சொல்லுகிறார், மகள் தூங்குகிறாள். ஆமாண்டவரே, நம்பிக்கையோடு இருந்தான். தலித்தா குமி, மகளே எழுந்திரு சொல்லி இயேசு சுகத்தை கொடுத்து எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆமாண்டவரே, அது ஆசீர்வாதத்தை அவன் பெற்றது ஆண்டவரே. தாழ்மையாக இருந்து நம்பி விசுவாசத்தோடு இருந்தபடியா ஆண்டு அதே நம்பிக்கை வாழ்க்கையில தாரும் ஆண்டவரே. அதே விசுவாசங்களை தாரும் அப்பா. அதே போல் நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே, பொறுமை உள்ளவர்களாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செஞ்சுக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, ஆவியின் கனியில் ஒரு கனி ஆண்டவரே, நீடிய பொறுமை அப்பா. நீடிய பொறுமையாக அந்த கனியை ஒவ்வொரு பேர் வாழ்க்கையில தாரும் அப்பா. நீடிய பொறுமை உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. சவுல் ராஜா அவசரப்பட்டான், எல்லாத்தையும் இழந்தவனாக இருந்தான். தாவீது ராஜா ஆண்டவரே அப்பா பொறுமையாக இருந்த ஆண்டவரே, அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அவன் சந்ததியும் ஆண்டவரே ராஜாவாக இருக்க கிருபை செய்தீர் ஐயா. ஆமாண்டவரே, இந்த வேலையில் அப்ப முற்றிலுமாக கர்த்தரால் படைக்கிறோம். ஒவ்வொரு பேரும் பாதுகாத்து விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் இவ்வேலையில தொடும் ஆண்டவரே. தொட்டு ஆண்டவரே அவர் தேவையை இப்பொழுது சந்தித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, சந்திக்கிற தேவன் அப்பா, தேவையை சந்திக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே தொடர்ந்து அப்பா எங்கள் திருமணத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. மேற்கு மலேசிய திருமணத்தை கத்தில் ஒப்படைக்கும் எங்கள் பேராயர் பிஷப் ஸ்டீவன் பரா கத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. சஃப்ரகன் பிஷப், ஆர்ச் டீக்கன், போதகர், டீக்கன் ஒவ்வொரு பேரை கத்தில் ஒப்படைக்கும். இந்த திருச்சபை அவர்கள் வழிநடத்தும் பொழுது ஆண்டவரே கிருபையினால் தொட்டு வழிநடத்தி ஆசீர்வதியும் நீர் உபயோகப்படுத்தும் அப்பா வல்லமையாக. ஆமாம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே சென்ட் ஜேம்ஸ் திருச்சபை அங்கத்தினரை காத்துல ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு பேரும் சந்தித்து ஆசீர்வதியும் அப்பா. அவர் வீட்டில் இருந்த ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தில் அவர் கலந்து கொள்ளும் பொழுது நீர் தொடும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஆசீர்வதியும், தேவியை சந்தித்தரலும் அப்பா.
எல்லா விதமான தேவையும் ஆண்டவரே அவர் தாழ்மையாக இருந்து நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்து பொறுமையாக இருக்கிறபடியாக எல்லா தேவையை சந்தித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் தேசத்திற்காக வருகிறோம். யங் பத்வான் அகோம், பிரதான மந்திரி, பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவரே நான் கர்த்தரை படைக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த தேசத்தை அப்பா சீராக வழிநடத்த ஞானத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே, இந்த மலேசியா தேசம் ஆண்டவரே பொருளாதாரத்தில் மறுமலர்ச்சி அடைய இது கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த மலேசியா தேசம் ஆண்டவரே இந்த COVID-19 சுகவீனத்திலிருந்து சுகம் பெற கிருபை செய்யும் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த COVID-19 கேஸ் ஆண்டவரே கூடிக்கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, குறைய செய்யும் அப்பா. முற்றிலுமான சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஜெபத் பண்ணி கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, கோடிக்கணக்கான ஜனங்கள் ஏறெடுக்க ஜெபத்தி அப்பா நீர் கேட்டு அதன் பிரகாரம் கிரியை செய்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பொறுமையாக காத்திருக்கிறோம் ஆண்டவரே, தாழ்மையாக காத்திருக்கிறோம், விசுவாசத்தோட காத்திருக்கிறோம். நம்பிக்கையா இரு என்று சொல்லிடுறப்பா. பயப்படாதே, நம்பிக்கையாரு. பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவர் நீர் எல்லாத்தையும் மாற்றி போடுவீர், அது குறையும் என்று சொல்லி அந்த COVID-19 அந்த சுகவீனம் ஆண்டவர் அப்பா வைரஸ் முற்றிலுமாக சுகம் பெறும் என்று நம்பிக்கையுடனே காத்திருக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் அப்பா இந்த வேக்சின் கருத்துரை படைக்கும் வேக்சின் பெறுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சுகத்தை தாரும் ஆண்டவரே. வேக்சினை பற்றி மனிதர்கள் அப்பா அநேக பயத்தை கொடுத்தாலும் ஐயா அந்த வேக்சினை பெறுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே அந்த சரீரத்தை பலப்படுத்த கிருபை செய்யும் அப்பா. இந்த இம்யூனிட்டி கூட நீ கிருபை செஞ்சு ஒவ்வொரு வேக்சினையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. ஆமாண்டவரே, அது மனிதர்கள் கண்டுபிடித்த வேக்சினாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீ தொட்டு ஆசீர்வதித்தாண்டவரே பலப்படுத்தும் அப்பா. மனிதர்கள் சரீரத்தில் அதை செலுத்தும் பொழுது ஆண்டவரே அப்பா அந்த வேக்சின் ஒவ்வொரு பேரும் சுகத்தை கொடுக்க வேண்டும். திருப்பி அந்த COVID-19 சுகவீனம் யாரை திரும்பி தீண்டாதபடிக்கப்பா சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வச்சுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, அநேகர் மறித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா அந்த சுகவீனத்தினால் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த COVID மறித்தவர்களோட குடும்பத்தினர் நினைவு கொள்கிறோம் ஆண்டவரே. அன்பானவர்களை இழந்து ஆண்டவரே வருந்துகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆற்றி தேற்றும் ஐயா, ஆற்றி தேற்றி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக போதுகரமாறும் ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர்களும் ஆண்டவரே இந்த சுகவீனத்தில் பாடுபடுகிறவராக இருக்கிறார். நன்மை செய்ய போகும் பொழுது தேவைப்படுகிற பொருள் கொடுக்க போகும் பொழுது ஆண்டவரே அப்பா அகப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே இந்த சுகவீனத்தில் அவரும் அகப்படுகிறார்கள் ஐயா. சுகத்தை தாரும், பாதுகாத்துற ஒவ்வொரு போதுகரமான ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா ஊழியத்துக்கு போகும்பொழுது ரத்த கொட்டலை பாய்ச்சத்து கொள்ளும் அப்பா. பாதுகாத்தார்களும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த முகக்கவசம் எங்களை பாதுகாப்பதல்ல ஆண்டவரே, நேர் எங்களை பாதுகாக்கதையும் உங்களோட ரத்தம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்தரலும் ஆண்டவரே. மட்டுமல்லாமல் ஆண்டவரே டாக்டர் நர்ஸ் காத்துல படைக்கிறோம். செய்கிற ஊழியங்களை வேலைகளை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே டாக்டர்மார்கள் நர்ஸ்மார்கள் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே அவர்களுக்கு ரெஸ்ட் பண்ண நேரம் இல்லாதபடி அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. சரீரத்தை பலப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் மன அழுத்தத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா அவர்கள் நல்ல வேலை செய்வதற்கு பலப்படுத்தும் அப்பா. சமாதானத்தை உள்ளத்தில் தாரும் ஐயா. தேவத்தூர் அனுப்பி ஆண்டவரே நீர் பணிவிடத்தில் அனுப்பி ஆண்டவரை பணிவிடை செய்ய கிருபை செய்யும் ஆசீர்வதியும். இந்த வேலை தொடர்ந்தால் ஜெபிக்க ஒவ்வொரு பலப்படுத்தப்படுத்தும் ஆசீர் கிருபை இப்பொழுது சூழ்ந்துருக்கின்றோம் அப்பா. விசுவாசம் இருக்கிறோம், நாங்கள் பயப்படுவதில்லை ஆண்டவரே, நம்பிக்கையாக நிற்கிறோம். ஆசீர்வதை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை நாம் செய்து சொல்வோமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றச்செயலை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்மடுவைகளே. ஆமென். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறுதி சித்தை காக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் பரிசுத்த தேவானவர் ஆசீர்வதிப்பாராக. ஒன்றும் தேவாலயத்தில் கூடி ஆராதனை செய்ய முடியாமல் இருக்கிறபடியால் அடுத்த வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம் மறுபடியுமாக இந்த இணையதளத்தில் இணைந்து தேவன் ஆராதிப்போமாக. நன்றி.